சாட் ஜிபிடி சொன்ன ஒரு ப்ரௌனி ரெசிபி செஞ்சு பார்க்கலாமா? லைட்டாக செஃப் மாதிரி உணர்ந்துக்கலாம். இப்போது தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு 50 கிராம்ஸ் சாக்லேட் சிப்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ 50 கிராம்ஸ் இதில் கரெக்டாக இருக்குது. அண்ட் பட்டர் அதுவுமே 50 கிராம் போட சொல்லியிருக்காங்க. சாக்லேட் அண்ட் பட்டர் மெல்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து சால்டட் பட்டர் தான் இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா சால்ட்டிங் இதில் ஆட் பண்ண போகிறதுல இனிமேல் இது லைட்டாக 1 மினிட் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். சுகர் வந்து ஒரு 60 கிராம்ஸ் சுகர் சொன்னாங்க, நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே இது உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்கு போட சொல்லியிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஐயோ உடைய மாட்டேங்குது. 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதில் வந்து 40 கிராம்ஸ் மைதா மாவு, 10 கிராம்ஸ் கோகோ பவுடர் ரெண்டுமே போட்டிருக்கேன். இது கலக்கிற டைமில் நம்ம வந்து அவனை ஹீட் பண்ணணும். ஸோ 170 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண சொல்லியிருக்கு. நான் அதை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி வச்சுட்டு வந்து அப்புறம் இதை நான் கலக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் நல்லா கலக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இது உள்ளே வச்சிடலாம். அண்ட் இங்கே அவனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு 170ல் 20 மினிட்ஸ், சரி ஒரு 22 வச்சுக்கலாம். நம்ம வச்ச 22 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கே. குத்தி பார்க்கலாம். ஓகே, எதுவும் ஒட்டலை, குக் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டேன் கூல் பண்ணுறதுக்கு. ஐயோ உடச்சிட்டனே. ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் பிக்கும் போது அவ்வளோ ஹார்டு தெரியல, நல்லா சாஃப்டாக தான் வருது. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அந்த பக்கா ப்ரௌனி அந்த மாதிரி டேஸ்ட்டு இல்லை, பட் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரௌனி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் ஓகே, டு ஸ்டார்ட் வித் ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு.